Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அர்ப்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9994124213. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். Go and tell somebody மிஷனரி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தாலும் காணிக்கைகளாலும் தாங்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு அநேக வட இந்திய மொழிகளிலே வேதாகமம் தேவைப்படுகிறது. கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் வேதாகமங்களை வாங்கி கொடுக்கலாம். ஆலயத்திற்கு தேவையான நற்கரணை பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆலயத்திற்கு தேவையான பிஎஸ் சிஸ்டம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தற்சமயம் 5 இடங்களிலே ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அந்த கட்டுமான பணிகள் நிறைவு பெறவும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படவும் ஜெபியுங்கள். ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கும்படியாக தயவாய் கேட்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கிருபையின் காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து எங்களை சீர்தூக்கி பார்க்க நீர் கிருபை தாரும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக அதே காரியத்தை, சபையே அருவருப்புகளை அகற்றுவாயா என்று சொல்லி நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். என்னுடைய இருதயமாகிய வாசலிலே இருக்கக்கூடிய மாயையான சொரூபங்கள் நீக்கப்பட வேண்டும். என்னுடைய சுவர்களிலே, என்னுடைய இருதயத்தின் சுவர்களிலே காணப்படுகிற, மனதிலே காணப்படுகிற தவறான எண்ணங்கள், வீணான காரியங்கள், சீர்கேடான காரியங்கள் திருத்தப்பட வேண்டும். அவைகளெல்லாம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். தொடர்ந்து இன்று நாம் பார்க்கின்ற பொழுது, சபையே, அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய் என்பதை இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே 8ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், எசேக்கியேல் 8:11. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய யசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. இங்கே இந்த 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, திருச்சபையினுடைய ஒரு அலங்கோலத்தை இங்கே காட்டுகிறது. என்ன காட்டுகிறது? சுரூபங்களுக்கு தூபம் காட்டினார்கள் மூப்பர்கள். மூப்பர்கள் என்றால் யார்? திருச்சபைக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிற மூலைக்கற்கள் என்று சொல்லலாம், இல்லை என்றால் தூண்கள் என்று சொல்லலாம். தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக மக்களை தேவனிடமாய் கொண்டு வர வேண்டியவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே முதிர்ந்த அனுபவம் உடையவர்கள். அப்படிப்பட்ட இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? தவறான வழியிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஜெபிக்கவில்லை, வழிகாட்டவில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? மாயையான சொரூபங்களுக்கு அவர்கள் தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தவறான வழிகாட்டிகளாக காணப்படுகிறார்கள். நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய ஊழியக்காரனாக முன்னிற்க வேண்டிய நான், என்னுடைய ஜீவியத்திலே தாறுமாறுகள் இருக்கும் என்றால், ஒருவேளை மற்றவர்களை வழிநடத்த வேண்டிய என்னுடைய வழிநடத்தல்கள், இல்லை என்றால் என்னுடைய பாதைகள் சீர்கெட்டதாக இருக்கும் என்றால், நான் மற்றவர்களை எந்த வழியிலே நான் நடத்த முடியும்? நீயும் நானும் இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதாக யோசித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தூபம் காட்டினார்கள் சுவரில் உள்ள சொரூபங்களுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளி பார்வையிலே நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ஆலயம் செல்லுகிறவன், வேதத்தை தூக்கி சுமக்குகிறவன், ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலே ஓடியாடி உழைக்கிறவன். அருமையான சகோதரிகள், இந்த லெந்து காலம் வந்து விட்டது என்றால் 40 நாளும் நாங்கள் வீடுகள் தோறும் ஜெபித்து வந்தோம். அந்த வீட்டின் மக்களுக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து வந்தோம். ஆம், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார், நல்ல காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே, நீ ஆண்டவரை ஆராதிக்கின்ற உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தக்கூடிய அந்த அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா?
நீ அறிந்திருக்கிற ஆண்டவர் உன் வாழ்க்கையின் நாயகராக, உன்னை ஆளுகை செய்கிறவராக இருப்பதை நீ ஜெபித்து வந்த அந்த மக்களை அறிந்து கொள்ள முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யோசித்துப்பார். நீ பாடுகிறாய், ஆண்டவர் பாடும் வரங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உன்னுடைய பாடல் நிறைந்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கின்ற பொழுது பரலோகமே கீழே இறங்கி வருகிறதை போல இருக்கிறது. ஆனால் பாடுகிற நீ உன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது உன்னுடைய உதடுகள் அர்ச்சிக்கின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் கணவனோடு பேசுகின்ற பொழுது, உன் பிள்ளைகளை பார்த்து பேசுகின்ற பொழுது, அண்டை வீட்டாரை குறித்து பேசுகின்ற பொழுது உன்னுடைய உதடு எவைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறது? எதை நீ ஆராதிக்கிறாய்? உதடுகளின் வாழ்க்கையை ஆண்டவர் விரும்பவில்லை, உள்ளத்தின் வாழ்க்கையை விரும்புகிறார். இயேசுவை நீ அறிந்தவனாக மாத்திரமல்ல, அறிந்திருக்கிற அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக நீ இருக்கிறாயா என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். சபையின் மூப்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சபைக்கு உறுதுணையாயிருக்கக்கூடியவர்கள், சபையின் மேம்பாட்டுக்கு உழைக்கக்கூடியவர்கள். ஆம், இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது சபை, அங்கே ஊழியர்களை விட சபை மூப்பர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். ஒருவன் வியாதியாக இருந்தால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் அவனுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் என்பதாக சொல்லுகிறார். அந்த ஸ்லாக்கியம் இந்த நாட்களிலே என் சபை மூப்பரிடத்திலே காணப்படுகிறதா? திருச்சபையே, ஐயா ஒரு ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னால் எனக்கு ஜெபிக்க தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் தானே சபை மூப்பர்களாக இருக்கிறோம். வேதம் வாசிகள் என்று சொன்னால் எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மூப்பர்கள், ஒருவேளை அரசியல் லாபம் என்று எண்ணி பார்த்து கொண்டிருக்கிற மூப்பர்கள், ஆண்டவர் எச்சரிக்கிறார் இந்த கிருபையின் காலங்களிலே. நீ ஒரு சபை மூப்பனாக அழைக்கப்பட்டிருப்பாய் என்றால் உன் சபையின் ஏனையோருக்கு, இளையோருக்கு, புதிதாய் வந்தவர்களுக்கு நீ ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உன்னுடைய உதடுகள் மாத்திரமல்ல, உன்னுடைய உள்ளமும், உன்னுடைய உள்ளான வாழ்க்கையும் வெளியான வாழ்க்கையும் ஒரே சீராக இருக்க வேண்டும். உதடு தேவனுக்கும் உள்ளமோ உலகத்திற்கும் இருக்கும் என்றால் நான் ஒரு மாய்மாலக்காரன். கைகளோ ஏசாவின் கைகள், ஆனால் சத்தமோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நான் காணப்படக்கூடாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, சபை மூப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு தேவ பணிவிடை. தேவ பணிவிடை. உன்னையும் என்னையும் ஆண்டவர் தேவ பணியாளர்களாக அழைத்திருக்கிறார். தேவ பணியாளர்களாக அழைத்திருக்கிறார். உன்னிலே என்னிலே தேவனை காண இந்த உலகம் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இன்றும் நான் ஒருவேளை தவறான காரியங்களுக்காக நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறேனா? தூபம் காட்டி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறேனா? தவறான காரியங்களுக்கு தூபம் காட்டிக்கொண்டு திருச்சபையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மூப்பனாக நான் இருக்கிறேனா? தவறான காரியங்களுக்கு நான் அந்த எண்ணெயிலே, அந்த தீயிலே எண்ணெயை விட்டு அது எரிந்து ஒருவேளை நாசமாகிறதை பார்க்கக்கூடிய ஒரு மூப்பனாக நான் இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உங்களை தேவன் ஒரு மூப்பராக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், உங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகளாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். உன்னை நான் தெரிந்து கொண்டேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உன்னுடைய உதடுகள் அல்ல, உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். மகிமையின் ஆலயமாய் இருக்கின்ற என் தேவன் வாசம் பண்ணுகிற என்னுடைய இருதயம் இன்று எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறது? எரிச்சல் உண்டாக்குகிற காரியம் இருக்கிறதோ? தவறான எண்ணங்கள், சீர்கேடான வீணான பேச்சுகளை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக காணப்படுகிறதோ? தேவையற்ற மாயையான காரியங்களுக்கு நான் தூபமிட்டு கொண்டிருக்கிறவனாக, அதை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக, ஆராதித்துக் கொண்டிருக்கிறவனாக நான் இருக்கிறேனோ?
அடுத்தபடியாக ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனை எங்கே அழைத்து செல்ல காண்பிக்கின்ற காரியம் என்ன என்று பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவர்களின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் தன் கையிலே தன் தன் தூபகலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக அங்கே நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். 14வது வசனத்தை பாருங்கள். என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் அடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள். அது யார்? பெண்கள். பெண்களை சும்மா சொல்லக்கூடாது. இன்றைக்கு திருச்சபை கட்டப்பட்டு வருகிறது, திருச்சபை சமாதானத்தோடு இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் பெண்களுடைய ஜெபம். திருச்சபையிலே ஆண்டவர் பெண்களை கொடுத்திருக்கிறார் என்றால் திருச்சபையின் முதுகெலும்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையின் வளர்ச்சிக்காக, திருச்சபையினுடைய உயிர்மீட்சிக்காக, திருச்சபையின் எழுச்சிக்காக, திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம்? அவர்கள் தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கொண்டிருக்கிறார்கள் தம்மூசுக்காக. யார் இந்த தம்மூஸ்? அவன் ஒரு அழகான மேய்ப்பன். தன்னுடைய மேய்ச்சலுக்காக ஆடுகளை அழைத்து செல்கின்றதான வேளையிலே காட்டுப்பன்றியாலே கொல்லப்படுகிறார். அவனுக்காக அவனுடைய மனைவி அஸ்தரோத் என்ன செய்கிறாள்? அழுகிறாள், புலம்பி அழுகிறாள். இதை நினைவு கூறும்படியாக பாபிலோனிய பெண்கள் வருடத்திற்கு ஒரு முறை என்ன செய்வார்கள்? கோயிலில் போய் புலம்புவார்கள், அழுது முறையிடுவார்கள். இந்த தம்மூஸ் பெனிகேயாவின் தெய்வமாக அவன் கருதப்படுகிறான். அதாவது விவசாய தெய்வமாக, நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் செழுமையையும் கொழுமையையும் வளமையும் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்படுகிற அந்த தம்மூஸ். இந்த தம்மூசுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்டு வந்தவர்கள், தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளானவர்கள், தேவனுடைய போஷிப்புக்குள்ளானவர்கள். இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்காகவும் தங்களுடைய கற்ப பிறப்புகளுக்காகவும் தங்களுடைய தேசத்திற்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது முறையிட வேண்டிய அவர்கள் ஏனைய மக்களைப் போல, பிரஜாதி மக்களைப் போல, உயிரற்ற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளைப் போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழுது கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? மழையின் தெய்வத்தை, காய்கறிகளின் தெய்வத்தை, விவசாயத்தின் தெய்வத்தை பார்த்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நீ உயிருள்ள தேவனை ஆராதிக்க வேண்டிய நீ அந்நிய காரியமாய், அனித்திய காரியமாய், ஒருவேளை நித்தியமற்ற ஒரு காரியம், கடந்து போகக்கூடிய ஒரு அனித்தியமான காரியங்களுக்காக நீ ஓடி ஆடி இன்று அலைந்து கொண்டிருக்கிறாயோ? யோசித்துப்பார். சிலுவையை எடுத்துக்கொண்டு சென்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பெண்கள் அழுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் அழுகிறேனா? என்னுடைய ரட்சிப்புக்காக நான் அழுகிறேனா? இந்த ரட்சிப்பின் பாதையை விட்டு நான் வழிவிலகாதபடி என் ஆண்டவருடைய சமூகத்தில் பாரத்தோடு அழுது ஒவ்வொரு நாளும் என் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய இரக்கங்களுக்காக கெஞ்சுகிறேனா? ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகளுக்காக, தேவனை அறிந்திராத திருச்சபையின் மக்களுக்காக நான் அழுது முறையிட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அருமையான சகோதரி, உனக்கு அந்த உத்தரவாதம் உண்டு. உனக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகோதரா, உனக்கு அந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்று எதற்காக நீ அழுது ஜெபிக்கிறாய்? உன்னுடைய பாவத்தை குறித்ததான ஒரு மனஸ்தாபம் உன்னிடத்திலே உண்டா? ஐயோ, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஓடி வந்து அழுகிறாயா? யாரும் செய்யாததையா நான் செய்து விட்டேன், என் ஆண்டவர் மன்னிப்பதிலே இரக்கமுடையவர், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீ மனஸ்தாபப்படாமல், மனம் திரும்பாமல், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்காமல், அவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்காமல், இன்று எனக்கு வேண்டியதெல்லாம் வீடு வாசல், சொத்து சுகம் ஆஸ்தி,
இவைகளை அடிப்படையாக கொண்டு போதிக்கிற போதகர்களை தேடி ஓடுகிறாய் அல்லவா? அதற்காக அழுகிறாய் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாய் என்றால் அதை காட்டிலும் ஒரு கொழுமையான செழுமையான ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் கிடையாது. நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவனாய் இருந்தால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை, உன் வாழ்க்கையிலே செழுமை, உன் வாழ்க்கையிலே வளமை, உன் வாழ்க்கையிலே கொழுமை. அதற்காக நீ அழு. மாறாக அழிந்து போகக்கூடிய இந்த உலக ஐஸ்வர்யங்களுக்காக, உலக சம்பத்துகளுக்காக, உலக மேன்மைகளுக்காக நீ அழாதே. தேவன் இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுப்பார். இங்கே அழுகிறார்கள். அழ வேண்டியவற்றுக்கு அழாமல் தேவைகளுக்காக இன்று அழுது கொண்டிருக்கிறோமா? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூங்காதே, விழித்தெழு, எழுந்திரு, நடுஜாமத்திலே எழுந்திரு, நதியளவு கண்ணீர் விடு. மூர்ச்சையாகி போய் கிடக்கிற உன்னுடைய பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை நீயே கெடுப்பதற்கு வழிவகையாக இருக்கிறாய். கேட்பதையெல்லாம் கொடுக்கிறாய். இன்றைக்கு பிள்ளைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சீர்கேட்டை ஆண்டவர் திருப்பும்படியா ஜெபம் பண்ணு. அழுது ஜெபம் பண்ணு. அழுது ஜெபம் பண்ணு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். நீயும் நானும் திருச்சபை. திருச்சபையே, உன் அருவருப்புகளை அகற்றுவாயா? உன்னாலும் என்னாலும் அனுப்ப முடியாது, அகற்ற முடியாது. இந்த கிருபையின் காலங்களில் ஆண்டவரே, நீர் என் அருவருப்புகளை அகற்றும் சுவாமி என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதத்திலே ஓடிவா. எரிச்சல் உண்டாக்குகிற காரியங்களாக இருந்தாலும், ஒருவேளை சுவரிலே சித்திரம் தீர்க்கப்பட்டிருக்கிறதான தவறான சீர்கேடான எண்ணங்களாக இருந்தாலும், முரட்டுத்தனமான காரியங்களாக இருந்தாலும், பகுத்தறியக்கூடாத திராணியற்றவர்களாக இருந்தாலும், ஒருவேளை மாயையான காரியங்களுக்காக தூபம் போட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளாக இருந்தாலும், அப்பா உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் என்று சொல்லி ஓடிவா. அழுது கொண்டிருக்கிற இந்த பெண்களைப் போல அழிந்து போகிற காரியங்களுக்காக அழுகிறவனாக அல்லாது, நித்தியமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே நான் இருக்க வேண்டும் என்பதை எண்ணினவனாக, அந்த நித்திய வாழ்வுக்கான வழியிலே என்னை குறுக்கிடுகின்ற சகல விதமான உலக ஆசாபாசங்கள், பாவ பழக்க வழக்கங்களுக்கு என்னை ஈடுபடுத்தி இருக்கிறேனே, அவைகளிலிருந்து அப்பா என்னை அகற்றும், அவைகளை என் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தும் என்று சொல்லி அவைகளுக்காக நீ அழு. நிறைவாக நாம் அங்கே பார்க்கின்ற பொழுது 16ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 16ஆம் வசனம், இங்கே என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். ஏதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் அடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். சூரியனை நமஸ்கரித்த பிள்ளைகள் சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை தொழுதார்கள். இதைத்தான் நாம் எரேமியா 2ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனங்களிலே நீங்கள் வாசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட தீமைகளை செய்தார்கள் என்பதை குறித்து அங்கே எரேமியான் மூலமாக ஆண்டவர் உரைப்பதை நாம் பார்க்கலாம். ஆம், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமையான காரியங்களை சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவரை நாம் தொழாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அல்லவா? ஆசீர்வாதத்திற்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஆசீர்வாதத்தின் உறைவிடமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற ஆண்டவரை தூரமாக்கி விடுகிறோம். இன்றைய நிலை அப்படிப்பட்டதானதாகவே தானே இருக்கிறது. இதைத்தான் மனதில் வைத்தவராக ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் ஆண்டவருடைய மகிமையை வீணாக்கினார்கள் என்பதாக 2வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். பிரகாசிக்க வேண்டிய நீ மகிமையற்ற சிருஷ்டியை நீ ஏன் நோக்கி கொண்டிருக்கிறாய்? நீ பிரகாசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மகிமை இல்லை என்றால் பிரகாசமற்ற அழிந்து போகக்கூடிய அற்ப காலங்களிலே நம்மோடு இருந்து கடந்து போகக்கூடிய காரியங்களுக்காக நீ முதலிடம் கொடுக்கிறாயோ, அவைகளை நோக்கி கொண்டிருக்கிறாயோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான அருவருப்புகள் என்னிடத்திலே காணப்படுகிறதா? நீதியின் சூரியனாகிய ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஏதேதோ காரியங்களை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா?
ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் இங்கே எங்கே நோக்கி பார்க்கிறது? கிழக்கை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சூரியனை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். சூரியனை நோக்கி அவர்கள் பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு நேராக தங்களுடைய முதுகை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பின்மாற்றமான ஜீவியம். தேவனுக்கு தொடர்ந்து தேவனை பின்பற்ற முடியாதவர்களாக, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்றவர்களாக அங்கே இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கிருபையின் காலங்கள், உன்னுடைய பின்மாற்றத்தின் அருவருப்புகளிலிருந்து நீ வெளிவர வேண்டிய ஒரு காலங்கள். ஆண்டவரிடத்தில் ஓடிவா. அவர் உன் பின்மாற்ற ஜீவியத்திலிருந்து உன்னை விடுவிப்பார். இப்படிப்பட்ட அருவருப்புகளை எல்லாம் கண்டு ஒருவேளை அவைகளை நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுத கூட்டத்தார் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியும் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இந்த பெருமூச்சோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்கள், அவருடைய நெற்றியிலே அடையாளம் போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அடையாளம் போட்டப்பட்டவர்கள் எல்லாம் அழிவுக்கு தப்பிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆம், அருவருப்புகளுக்கு நீ விலகி இருப்பாய் என்றால் நீ என்ன செய்கிறாய்? அழிவுக்கு தப்பிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இல்லை என்றால் மகிமை இழந்தவனாய் காணப்படுவாய். மகிமை இழந்தவனாய் காணப்படுவாய். அருமையான திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை என் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா? நான் யார்? என் வாழ்க்கையிலே ஆராதிக்கப்படுகிறார். நம் ஆண்டவரை விட்டு அனித்தியமானவைகளுக்கு ஓடுவோம் என்றால், அனித்தியமான காரியங்கள் இல்லை என்றால், நடையிலே இருக்கக்கூடிய என்னுடைய வாசலே சரியில்லை, நான் ஏதோ ஒரு காரியத்திற்காக என் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத மாயையானவற்றை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால், ஆண்டவரமாய் வா. உன்னுடைய அருவருப்புகளை எல்லாம் ஆண்டவர் அகற்றும்படியாய் வா. இங்கே ஆலயத்தினுடைய பரிதாபமான நிலையை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை ஆலய பிரகாரத்தில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த மகிமை மக்களுடைய இப்படிப்பட்ட அநித்தியமான, அந்நியமான, ஆண்டவருக்கு தூரமான ஒரு ஆராதனையினாலே என்ன ஆனது? 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, உட்பிரவாகத்திலிருந்து கர்த்தருடைய மகிமை புறப்பட்டது. கர்த்தருடைய மகிமை உன்னிலே நிலைத்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. அருமையான சகோதரா, சகோதரி, நீ நானும் ஆண்டவருடைய மகிமைக்கு சாட்சிகள். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நீ ஒரு பூஜ்யம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயத்திலே உயரமும் உன்னதமான அந்த இடத்திலே ஆண்டவர் அமர்ந்திருந்த ஆசனத்திலே இருந்த மகிமை வாசற்படிக்கு வந்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்திலே பொழுது, இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேலே இருந்தன, கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நிற்கிறது. கிழக்கு வாசலிலே போய் நிற்கிறது. 11ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி நகரத்துக்கு கிழக்கே இருக்கிற மலையின் மேல் நின்றது. மகிமை மனிதனை விட்டு கடந்து சென்று விட்டது. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீயும் நானும் ஓடி ஒதுங்கி தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு என்னுடைய இருதயத்திலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய பிரதானமான எண்ணமாக கொண்டு அவைகளை நான் ஆராதிக்கிறவனாக இருப்பேன் என்றால், இந்த கிருபை நாட்களிலே மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீயும் நானும் மனம் திரும்பாத பட்சத்திலே மகிமை தேவனுடைய ஆலயத்தை விட்டு கடந்து போகும். இருதயத்திலிருந்து வெளியே வருகிறது, வாசலுக்கு வருகிறது, வாசலிலிருந்து அந்த நகரத்தின் கடைசியிலே வருகிறது, கடந்து சென்று விடுகிறது. ஆண்டவருடைய மகிமை இல்லாத வாழ்க்கை, நாற்றம் பிடித்த வாழ்க்கை, அலக்களிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்ட பொழுது, வெளியே சென்ற பொழுது அவனுக்கு நடந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எத்தனை அலக்களிப்புகள், எத்தனை அலக்களிப்புகள். நீ ஆண்டவருடைய மகிமையை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிருபை நாட்களிலே அவரிடமாய் ஓடி வா. ஆண்டவர் அழைக்கிறார், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்களை சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் என்பதாக சொல்லுகிறார். இதோ வருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே நீயும் நான் வருவோம் என்றால், அவர் நம்முடைய சீர்கேட்டை திருப்புகின்ற பொழுது,
நீ நானும் மனம் மாறி அவருடைய பிள்ளைகளாய் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் வாய் போல் இருப்பாய். நீ ஆண்டவருடைய வாய் போல இருக்க, ஆண்டவருடைய மகிமை உன்னை சுற்றிலும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற, மனுஷர்களுக்கு முன்பாக நீ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உன்னுடைய பிரகாசம் பிரகாசிக்க ஆண்டவரிடத்திலே ஓடி வா, அவருடைய பாதத்திலே அர்ப்பணி. இந்த கிருபை நாட்களை தவற விட்டு விடாதே, இனி ஒரு காலம் வராது. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய மகிமை கடந்து போகும் முன்பாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுகிறோம் ராஜா. எங்களிலே காணப்படுகிற அருவருப்புகள் சீர்கேடுகளை களைந்து உம்முடைய சாட்சிகளாய் ஜீவிக்க இந்த கிருபையின் காலங்களை நாங்கள் எங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.